அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி. இது குஷான் ஒரு 5 காயின் போட்டிருந்தேன் பதிவு. அந்த 5 காயினுமே சேல் ஆயிடுச்சு. பார்சல் பண்ண போகிறேன். உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு வாரத்தை. குஷானா டைனாஸ்டி கனிஷ்கா 1 காஷ்மீர் இஷ்யூ காப்பர் 3 கிராம் சில்க் ட்ரேட் ரூட் காயின் பட்டு பாதை வழி காந்தாரா வழியாக சைனாவுக்கு போட்ட வழின்னு பேர். கிபி 127 to 151. இது 1800 வருஷம் ஆகுது. வெறும் 250 ரூபா அந்த காயின் ரேட்டு. உள்ளே குஷான மன்னர்கள் நிற்கும் நிலையில் அந்த சுடிதார் பைஜாமான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள நிலையில் அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கும். இந்த வாரேன் தெரியுதா உங்களுக்கு? 2 கையிலும் விரித்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு விரித்த மாதிரி இருக்காரா? இந்த பக்கமும் அது மாதிரி வேறு முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த நிற்கிறாரா ஒரு ஆள், ஒரு மனிதர் நிற்கிறாரா? இதுதான் குஷானா நாட்டு நாணயத்தின் முத்திரை. 1800 வருடங்களுக்கு முன்பு உள்ள ஒரு முத்திரை. இதெல்லாம் 1000 2000 கொடுத்தாலும் கிடைக்காது நண்பர்களே. வெறும் 250 ரூபா தான். ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பொக்கிஷம் கனிஷ்கா காயின். 5 வச்சுருந்தேன், 5 இது சோல்டு ஆயிடுச்சு. வேறு 5 ரெடி பண்ணுறேன். ஒரு ஆள் கையை தூக்கி நிற்கிறாரா? ட்ரெஸ்ஸு 2 கால்லாம் தெரியுதா? இந்த நிற்கிறாரு பாருங்கள், கனிஷ்கா காயின். இன்னொரு 5 நாணயம் இந்த இருக்குது. எழுத போகிறேன், பேனாட்டு அந்த மாதிரி எழுத போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எழுத போகிறேன். இப்போ உட்காந்து இந்த மனிதர் நிற்கிறாரா? ஒன்று நிற்கிறாரு, இடுப்பில் கை வச்சுக்கு நிற்கிறாரு பாருங்க. 2 கையும் தூக்கிட்டு நிற்கிறாரு பாருங்க. 3 இந்த நிற்கிறாரா? 2 கால் 2 கையெல்லாம் ட்ரெஸ்லாம் தெரியுதா? 4 இந்த நிற்கிறாரு பாருங்க. 5 இந்த 5 இப்போ எழுதி தருவேன், வேறு ஒன்றும் இல்லை. இதே நாணயம் தான் எழுதி கனிஷ்கா காயின் காஷ்மீர் இஷ்யூ சில்க் ட்ரேட் ரூட் காயின் கிபி 127 to 151 எழுதி உங்களுக்கு தருவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது 5 சோல்டு. இது நெக்ஸ்ட் 5 இந்த நாணயம். அப்புறம் இன்னொரு நாணயம் வச்சுருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். நம்ம எதை தேடுகின்றோமோ அதை தான் கிடைக்காது. இங்கே எடுத்தேன்னா இப்போ கீழே விழுந்துருச்சா? இந்த எடுத்துட்டேன். நேற்று உங்களுக்கு ஏற்கனவே பனாரஸ் யூனிவர்சிட்டி ஒரு நாணயம் போட்டிருந்தேன். சரி, சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு காயின் எடுத்துக்கிடுவோம். ஒரு பனாரஸ் யூனிவர்சிட்டி ஒரு நாணயம் போட்டிருந்தேன் இல்லையா? உள்ளே பியூர் ஒயிட் மெட்டல், சுற்றி பித்தளை அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அதை நேற்று போட்டு எடுத்து வச்சிட்டேன். அது எங்கிட்ட வச்சுருக்கோம்னு தெரியல. சரி இருக்கட்டும், இதை காமிக்கிறேன். அதே பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அந்த பாக்கெட்டில் ஒரு நாணயம் கிடந்துச்சு. இந்த இருக்கா? உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பிளாக் மெட்டல். சில்வர் கிடையாது, காப்பர் நிக்கல் கிடையாது, பித்தளை கிடையாது, வெள்ளி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு வித்தியாசமாக ஒரு காரியம் கலந்த ஒரு இந்த மெட்டலுக்கு தான் அதர் மெட்டல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. OMS காயின் அப்படிம்பாங்க. நான் ஏதாவது ஒரு பென்சிலை வச்சு இப்படியே எல்லா பக்கம் டேஸ் அடிச்சிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. கருப்பாக
ஏற்கனவே ஒரு அதர் மெட்டல் ஸ்ட்ரைக் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த இருக்க மோனோ மெட்டல்னு ஒன்று 10 ரூபா காமிச்சேன்னா, இது ஒரு ரொம்ப அற்புதமான காயின். ஒரு லட்சத்தில் ஒரு காயின் இல்லை, கோடியில் ஒரு காயின் இது. இதோட சேர்ந்தது இது ஒரு காயின். சுற்றி பித்தளை இருக்கும், நடுவில் வந்து ஒயிட் மெட்டல் இந்த இருக்குல்ல, இந்த இருக்க ஒயிட்டாக இருக்கா நடுவில், இந்த ஒயிட்டுக்கு பதில் ஃபுல்லாக காரியம் கலந்த ஒரு கருப்பு மெட்டல் இது உள்ளே வந்து. இதில் உள்ளதை எடுத்து வேறு உருவாக்கிலாம் இதில் வைக்க முடியாது. காயின் ஒரே பாக்கெட்டில் வந்த காயின் ஒன்று எடுத்து வச்சேன். நேற்று பதிவிடலை, இன்றைக்கி அதில் போடுறேன். வணக்கம். அடுத்து ஒரு பாக்கெட் இப்போ தான் உடைக்கிறேன், உடைச்சி ஒன்று போடுறேன். எல்லாமே யூஎன்சி காயின். கிடைக்கிறச்சமே ஒரு 5 10 வாங்கி உங்கள்ட்ட கலெக்ஷன் வச்சுக்கோங்க. மக்கள் புழக்கத்துக்கு போனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வருஷத்தையும் மின்ட்டு தேடினா கிடைக்காது. மனிதன் கால்கள் பட்ட இடத்துல வந்து புல் முளைக்காதும்பாங்க. யானை நடக்கும், புலி நடக்கும், சிங்கம் நடக்கும், கரை நடக்கும், மிளா நடக்கும், மான் நடக்கும், காற்றில் உள்ள அனைத்து விலங்குகள் நடக்கும். நடக்கின்ற பாதைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் புற்கள் முளைக்கும். ஆனால் மனிதன் ஒரு வழியில் நடந்து செல்வான், அந்த வழியில் மட்டும் மீண்டும் புற்கள் முளைக்காது. அது தடம் தனியாக தெரியும். இது மனிதன் நடந்து போகின்ற பாதைன்னு ஒரு தடம் தெரியும். அது மாதிரி நானாக ஒன்று எதுவும் உருவாக்க முடியாது, இயற்கையில் உருவாக்குனது தான். அது மாதிரி இது கிடைக்கின்ற சமயம் 5 நாணயமோ 10 நாணயமோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் மனிதர்களின் கரங்கள் பட்டால் மீண்டும் இது இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிஷனாக கிடைக்க போகிறது இல்லை. அது உண்மை. மின்ட்டு அழிஞ்சிரும், ஈயர் அழிஞ்சிரும், இந்த கைப்பட்ட இடம் பூரா வேறு நிறத்தில் மாறிடும். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். 100 காயின். சில நாணயங்கள் ஈஸியாக கிடைக்குது, சில நாணயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. 2017 மும்பை மின்ட்டில் நார்மல் 10 ரூபீஸ் காயின். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து ரெயின் ட்ராப்ஸ், அதுக்கு அடுத்து வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே. இது நார்மல். இதுக்கு முந்தி ஒன்று உண்டு, பின்னால் டிவைட் பண்ண 2 கோடு போட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி ஒரு நாணயம் உண்டு. இது 2வது வகை, அவ்வளோதான். முதல்ல வந்து இந்த ஆர் என்ற சிம்பிள் இல்லாமல் ஒரு வகை வந்துச்சு, அது வேறு இருக்குது. இது வந்து ஆர் என்ற சிம்பிள் உள்ள ஒரு யூஎன்சி காயின். 100 காயின். ஒரு காயின் 45 ரூபா. வேணுங்க 5 10 20 வாங்கி உங்களுடைய ஃபோல்ட்ரு போட்டு தர சொல்லி என்கிட்ட சொன்னால் நானே ஃபோல்ட்ரு போட்டு தந்துடுவேன். விலை போடாமல் ஃபோல்ட்ரு மட்டும் போட்டு ஈயரை மட்டும் எழுதி மின்ட்டை மட்டும் எழுதி கொடுத்துருவேன். இப்படியே நீங்கள் அனுப்புங்க சார்னு சொன்னாலும் நான் சொல்லிடுவேன், உங்கள் வசதியை பொறுத்து. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.